அப்புறம் அடிச்சு பிடிச்சி காக்கா பிடிச்சி ஒரு நமக்கு பாம்பே ஜட்ஜஸ்லாம் எப்பவுமே நல்லது செய்வாங்கன்றதுக்கு அவர் ஒரு உதாரணம். யாரையாவது மனசை புண்படுத்தி இருந்தால் நான் பகிரங்கமாக இந்த மாமன்றத்தின் முன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவர் விடைபெறுகிறார் என்றாலே அது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கும் காலகட்டத்திலே ஒரே நேரத்தில் 5 நீதிபதிகள், அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போது நம்ம ஹைகோர்ட்டில் 5 நீதிபதிகள் ஒரே நேரத்தில் பணி ஓய்வு பெறுவது எனக்கு தெரிந்த வகையில் இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். வேறு யாராவது இதோடு அதிகமாக இருந்தால் அது நம்ம அட்வொகேட் ஜெனரல் தான் சொல்லணும். அப்போது இந்த விழாவை எங்களை வைத்துக்கொண்டு மிகவும் சீரும் சிறப்பமாக தலைமை ஏற்றுக்கொண்டு நடத்தி எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக வழித்துணையாக மிகவும் தனக்கே உரிய சிரிப்புடன் வழிநடத்தி சென்ற தலைமை நீதியரசருக்கு இந்த மேடையை நான் நன்றி சொல்வதற்காக பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். முதலில் நான் இந்த மீட்டிங்லேயே கலந்துக்க வேணான்னு தான் நினச்சேன். ஏன்னா நான் மிகவும் எளிமையாக இருக்கலாம், அதாவது எளிமையாக இருக்கிறேன் என்று விளம்பரம் தேடிக்கொண்டு இருக்கும் காலகட்டத்தில் நான் நான் சரி ஸ்கிப் பண்ணிடலாம், மத்தியானம் லஞ்சை பிடிச்சிட்டு போயிடலாம் தான் நினச்சேன். அப்புறம் சீஃப் கிட்ட சொல்கிறது எனக்கு தைரியம் இல்லை. அதனால் நான் சரி நம்ம ஊருடன் ஒத்து வாழுன்றதுனால சரி இவங்க 5 பேரோட கலந்துக்கலான்னு சொல்லிட்டு நானும் இங்கே பேச உட்காந்துருக்கேன். என்னை திரு ராமன் அவர்கள் கொஞ்சம் கூடுதலாக புகழ்ந்துட்டார்னு நினைக்கிறேன். அந்த புகழுக்கு நான் உரித்தவனா என்பதை நீங்கள் தான் சொல்லணும். நான் அந்த முடிவை நான் உங்ககிட்டே விட்டுறேன். எத்தனை நாள் உங்கள் கேஸை நான் டிசைட் பண்ணிவிடுறேன். இப்போ இந்த முடிவு நீங்கள் இப்போது இந்த கைத்தட்டத்துலேருந்தே தெரிஞ்சுக்குது நீங்கள் என்னை ஏற்றுக்குனீங்கன்ட்டு. அடுத்து பெற்றோர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது அது நமது கடமை. அது இல்லைன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அடுத்தது நான் திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்களுடைய ஜூனியர் 104 என்னுடைய சேம்பர் நம்பர். நம்ம தண்டபாணி சார் அடிக்கடி சொல்லுவார், நான் 105 சேம்பர், நீ 104, டேய் நான் 105 நீ 104ன்னுவார். அந்த வகையில் அந்த ஃப்ளோரில் நாங்கள் நிறைய பேர், நீங்கள் 105 சேம்பரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு CJIA அங்கேருந்து வந்திருக்காரு. நான் ஒரு நம்பர் குறைவு 104. இவங்க மேடம் அருணா ஜெகதீசன், அடுத்து நான், அப்புறம் மோகன்தாஸ், அது மாதிரி அந்த ஆஃபீஸு நான் 4.5 வருஷம் தான் நான் இருந்தேன் இங்கே. அதனால் நடுவில் சில பக்கங்களை காணுன்ற மாதிரி அப்பொழுது என்னிடம் பழகிய நண்பர்கள் எல்லாம் நான் நடுவில் காணோம், தொலைஞ்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பியும் டெப்டி ஏஜிஓட்டியாக வந்தேன். டெப்டி ஏஜிஓட்டியில் ஒரு பெரிய கலாட்டா என்னன்னா, அது அன்வான்ட் போஸ்ட், யாரும் அது வேலையே இல்லாத போஸ்ட்டு, அங்கே வேலையே இருக்காது. நீ போய் அதில் சேர்ந்தான் போயிட்டு சரி வேலை இல்லாத போஸ்ட்டு தான், நாம்ஸ் கிடையாதுல்ல, அதில் போய் சரி சேர்ந்துக்கலான்னு போய் அதில் போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கு பாருங்கள், நான் போய் சேர்ந்தோன்னா நக்கீரை போனாலே இங்கே ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏகப்பட்ட டிமாண்டு. இந்த மாதிரி என்னுடைய பயணத்தை ஃபஸ்ட்டு நீதிமன்ற பயணம் திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் துவக்கி வைத்தார். அதுக்கப்புறம் இன்டர்வியூ 91 போனேன். அப்போது நிறைய பேர் வந்தாங்க. அப்போ நான் அட்டன் பண்ண போர்டு இவங்க மேடம் பத்மினி ஜெயசுந்தரை மேடம். நான் அப்போது சின்ன வயசில் அந்த டைமில் இருந்த காலகட்டத்தில் ஜூனியர் என்கரேஜ் பண்ண நீதிபதியில் அவங்க ஒருத்தர். நான் அவங்க கோர்ட்டுக்கு பெயில் பேச போவோம். அப்போல்லாம் டு ரீகால் த NBWன்ட்டு நிறைய போடுவாங்க. ஒரு 200 கேஸ் வரும். அதை பேசினாலே ஜூனியருக்கெல்லாம் பெரிய என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். அதை பேசினாலே ஒரு சின்ன ஃபீஸ் வரும். அந்த மாதிரி தான் டு ரீகால் த NBWன்னா எஸ் அவங்களுடைய அப்ரோச்சே ரொம்ப இதுவாக இருக்கும். அவங்க போர்டில் நான் போனோடனே என்னாச்சு, நம்ம மேடம் தான் சொல்லிட்டு அவங்க அந்த 91 இன்டர்வியூவில் போய் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ நான் என்ன பதில் சொல்லணும், 91 செலக்ட் ஆயாச்சு.
செலக்ட் ஆகி உள்ளே வந்தவொடனே மேஜிஸ்ட்ரேட்லாம் அப்போ ட்ரைனிங், இப்போ தான் ட்ரைனிங் இருக்குது, அப்போ ட்ரைனிங் இல்லை. எடுத்தவொடனே நீ தான் போய் கோர்ட்டை நடத்தணும்னு சொல்லிட்டு திருச்சி JM6 சரின்னு சொல்லிட்டு அது போய் அப்புறம் ஒரு 1 இயரில் நான் திரும்பி அம்பத்தூருக்கு வந்துட்டேன். அம்பத்தூர் வந்து ஹெவி ஸ்டேஷன், அப்போவே 8000 கேஸ் பெண்டிங்காக இருந்தது. சரி, அந்த ஹெவி ஸ்டேஷனை சமாளித்தா. அதுக்கப்புறம் அப்போ அந்த டைமில் ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு பேர் அதுக்கு. என்னை நாங்குநேரி அமிச்சாங்க. நாங்குநேரியில் போயிட்டு அங்கே அப்புறம் கஷ்டப்பட்டு அப்புறம் அடிச்சு பிடிச்சி காக்கா பிடிச்சி ஒரு உளுந்தூர்பேட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். அப்போது 97 வருஷம். அந்த டைமில் தான் எனக்கும் ராஜேஸ்வரிக்கும் திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் இலக்கியா பிறந்தா. அதுக்கப்புறம் செய்யார் போஸ்டிங். அப்புறம் அப்படியே பல்வேறு, அதாவது மேஜிஸ்ட்ரேட் லெவல் முடிஞ்சு அப்புறம் மெட்ராஸ் ஏஜ் ஒட்டி திரும்பிய சப்ஜட்ஜு, இந்த மாதிரி பல்வேறு பயணங்களை முடித்து அதுக்கப்புறம் அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக போனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நாகப்பட்டினத்துலேருந்து என்னை ஊட்டி போட்டாங்க. ஊட்டி போட்ட உடனே எல்லாம் என்ன பண்ணாங்க, துக்கம் விசாரித்தாங்க. போய் உங்களை இது ஊட்டி ஹில் ஸ்டேஷன் வந்து பனிஷ்மெண்ட் ஸ்டேஷனு, அங்கே யாரும் 3 மாதத்துக்கு முன்னே வேலை செய்ய முடியாது, உங்களை போட்டிருக்காங்கன்னு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு இயற்கை காதலன், நான் ஒரு நேச்சுரல் லவர். சரியான ஊர் தான் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நல்லா அருமையாக போய் அங்கே வந்து 2 வருஷம் சர்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, யாருக்கும் பிடிக்கல, திருஷ்டி பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் என்ன அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தஞ்சாவூர் PDJவாக போட்டாங்க. அந்த டைமில் தஞ்சாவூரில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்தது. அப்போ என்னை ஸ்பெசிஃபிக்காக அங்கே போட்டாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒன்று நீ ஜெயிச்சினா சந்தோஷம், இல்லை அவங்க ஜெயித்தாலும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வயசு வருஷம் யார் ஜெயித்தாலும் சந்தோஷன்ற மாதிரி போட்டாங்க. அங்கேயும் ரொம்ப நல்லா சர்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஐயா MM சுந்தரேஷ் ஐயா ஒரு நாள் அங்கே வந்திருந்தார் மீட்டிங்கு. அவர்கிட்ட, ஏங்க என்ன தான் 2 வருஷம் கஷ்டப்படுத்திட்டீங்களே, என்ன மெட்ராஸ் எப்போங்க போடுவீங்கன்னு கேட்டேன். சரிப்பா நான் பார்க்குறேம்மான்னு சொன்னார். அவர் எப்பவுமே அஷ்யூர் செய்கிறேன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஐயா MM சுந்தரேஷ் ஐயா வந்து என்னை கொஞ்சம் இங்கே போட்டாங்க சென்னையில். ஸோ இப்போ எனக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை சொல்லணும்னு சொன்னால் நம்ம ஐயா MM சுந்தரேஷ், தென் மகாதேவன் ஜட்ஜ் எனக்கு வந்து மாரல் சப்போர்ட் எல்லா விதத்துலேயும். அதாவது நான் வந்து எனக்கு பர்மனெண்ட்டாக எடுத்தவொன்னே கொடுக்கல, எனக்கு கொஞ்சம் 1 இயர் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து இவங்க இருவரும் செய்த உதவி, இவர் நம்ம ஐயா பாரதிதாஸ் ஐயா கூட இங்கே உட்காந்துருக்காரு, அவருக்கு தெரியும் ப்ராக்டிக்கலாக நான் அந்த டைமில் எவ்வளோ வருத்தப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், எப்படி என் குடும்பம் கஷ்டப்பட்டது, குழந்தை எப்படி அழுதான்றதுலாம் அவங்களுக்கு நான் போய் அழுகுறேன்ல அப்போவே தெரியும். அப்புறம் அது ஒரு ஃபைன் மார்னிங் பர்மனெண்ட்டாக ஆகிட்டேன். அப்புறம் பர்மனெண்ட் அதனால தான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன். இல்லாட்டி அப்போவே நான் அப்போல்லாம் ஃபேர்வெல்லாம் கிடையாது, அப்போவே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்ருப்பாங்க. பட் சரி, உங்களெல்லாம் சந்தித்து இந்த நன்றி ஒரு சொல்லணுன்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவன் எனக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்கன்ற, அதாவது பர்மனெண்ட் ஆகினாங்கன்றது கேட்குறேன். இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பர்மனெண்ட் பண்ணாத டைமில் என்ன பண்ணாங்க, ஒரிஜினல் சைடில் போட்டாங்க. என்ன ஒரிஜினல் சைடில் ஹைகோர்ட்டில் ஒரிஜினல் சைடு போட்டோன்னே எனக்கு ஹைகோர்ட் ஒரிஜினல் சைட் ரூல்ஸ் அண்ட் இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம CPCயை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்ல, இங்கே நீங்கள் தனி புக் ஒன்று வச்சுருக்கீங்க, இப்போ ஒரிஜினல் சைட் ரூல்ஸ் அதை வச்சு காமிச்சு பயமுறுத்துனாங்க. அதுக்கப்புறம் கேளுங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் என்ன துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வேறு போர்ட்ஃபோலியோவே இல்லையா, இவ்வளோ கஷ்டமான போர்ட்ஃபோலியோ போட்டாங்களே, இதிலெல்லாம் நீங்கள் சமாளிக்க முடியுமா, இதெல்லாம் ஜெயன்ட்ஸு லீகல் லுமினஸ் வர இடம், சீனியர் கவுன்சிலாக வருவாங்க, வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணலன்னா உங்களை கொஞ்சம் இதுவாக எல்லாம் சீனியர்ஸு, உங்களுக்கு சமாளிக்கிறது கஷ்டம், உங்களுக்கு நீங்கள் வேறு சபார்டினேட் ஜுடிஷியல்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தினாங்க. பட் ஆனால் எனக்கு அப்போ நான் பயந்தது உண்மை. ஆனால் ஏன் அது இப்போ அதுக்கு சொல்கிறேன்னா, நான் 1.25 வருஷம் நான் ஒரிஜினல் சைட்லேயே இருந்திருக்கேன். அது அப்போது அது ஒரு சீனியாரிட்டி பற்றி சொல்லிடுறேன். அப்புறம் திடீர்னு என்ன பண்ணாங்க, என்ன ஒரிஜினல் சைடில் திரும்பியும் போட்டாங்க. போட்ட உடனே என்ன 3 மாதம் அப்போ லார்ட்ஷிப் கங்காபூர் வாலா லார்ட்ஷிப், அவர் ஃப்ரம் பாம்பே. நமக்கு பாம்பே ஜட்ஜஸ்லாம் எப்பவுமே நல்லது செய்வாங்கன்றதுக்கு அவர் ஒரு உதாரணம். சொல்லிடுறேன், நான் எல்லாம் சீனியாரிட்டி படி பேசுகிறேன். அவர் வந்து எனக்கு இது பண்ணிட்டாரு, தட் இஸ் பேர் என்ன, என்னை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு 9 மாதம். அப்புறம் மதுரை போய்ட்டு வந்தேன். சரி, மதுரை போய்ட்டு வந்து இதோட திரும்பி இங்கே விட்டுருவாங்கன்னு பார்த்தா திரும்பியும் ஒரிஜினல் சைடே போட்டாங்க. சரின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம ஐயா வந்தார் லார்ட்ஷிப் ஐயா, சரி இவராது நம்மளை மாற்றுவார்னு பார்த்தா ஒரிஜினல் சைட்லேயே போட்டாங்க.
கடைசியாக ஒரு சூழ்நிலை காரணமாக தான் நான் செகண்ட் அப்பீல் போனேன் தவிர, இல்லாட்டி நான் இன்ன வரைக்கும் ஒரிஜினல் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட இன்னும் பேச வந்திருப்பேன். பட் இப்போவும் பரவாயில்ல, செகண்ட் அப்பீலும் பரவாயில்ல. ஏன்னா அங்கேயும் நிறைய பெண்டன்சி இருந்தது, எல்லாத்தையும் அடித்து தள்ளிட்டேன் நான். இந்த மாதிரி கேளுங்க. அடுத்தது நமக்கு பம்பாய்க்காரர்கள் நல்லது செய்வார்கள்னு சொன்னேன். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு பேர்னா சந்திரசேகர் இங்கே வந்திருக்காரு, அவருக்கு தெரியும். நாங்கள்லாம் ஹைகோர்ட் ஜட்ஜி ஆகுமா ஆக மாட்டோமான்ற காலகட்டத்தில் எங்களுக்கு மண்டை பிச்சுன்னு இருந்திருக்க ஒரு காலகட்டத்தில் இவங்க தஹில் ரஹ்மான் ஜே அவங்க பீரியடு அவங்க எங்களை கூப்பிட்டாங்க, இதுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. அப்போ இவர் வினீத் கோத்தாரி இருந்தார், அப்புறம் மணிக்குமார் இருந்தாங்க. 3 பேரை எங்களை கூப்பிட்டாங்க. அவங்க தான் கல்விஜியம். அப்புறம் நாங்கள் முதல்ல எங்கள் 5 பேரை தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்ராஸில் வேக்கன்சி அப்போ ரொம்ப இது அதிகமாக இருந்ததுனால சரி அதை இது பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, அடுத்த 5 நம்ம இவங்க மேடம் மஞ்சுளா தமிழ்ச்செல்வி எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க அடுத்த பேட்ச். ஒன்று பாருங்கள், 10 நீதிபதிகள் சபார்டினேட் ஜுடிஷியரியிலேருந்து தட் டு ஃப்ரம் இந்த லெவல் தட் எல்லாமே மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்து 10 பேர். அது பெரிய ஹையஸ்ட் ஹிஸ்ட்ரி. அது அந்த 10 பேர், அதுவும் 91 பேட்ச்னாலே ரொம்ப நல்ல பேட்சுன்னு ஒரு பேர். அந்த பேட்ச் எங்கள் பேட்ச் அந்த ஃபேர்வெல் இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா 91 பேட்ச் முடிஞ்சிடுச்சு. கேளுங்க, இந்த மாதிரி இப்படி ஒரு பல்வேறு பயணங்கள் பண்ணி நாங்கள் இப்போ உங்ககிட்ட நன்றி. இதை முழுக்க உங்களை பார்க்கணும், பேசணும். அதாவது இறுக்கமான சூழ்நிலை இருக்கக்கூடாது. என் மீட்டிங்னாலே ஒரு கன்வென்ஷனாக எல்லாம் அழுதுன்னு போனோம். இப்போ எல்லாம் என்ன துக்க விசாரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ ரிட்டையர் ஆகிற நான் நிச்சயமாக ரிட்டையர் ஆகிறத பற்றி வருத்தமே படல. ஏன்னா 34 வருடம் பெரிய பயணம் பண்ணிட்டேன். அதாவது இவங்கெல்லாம் டைரக்ட் ஜட்ஜஸ் வரவங்களுக்கு 10 வருடம் 15 வருடம்ன்றது ஒரு காலகட்டம். நாங்கள் டபுள் இது 34 வருஷம் சர்வ் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் வெளியே போனால் தான் கொஞ்சம் மற்ற எங்களுக்குன்னு சில தனி, அதாவது ஒரு நீதிபதி ரிட்டையர் ஆன பிறகு அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. அவர் இப்போ டிவி இன்டர்வியூவில் பேசுகிறாருன்னா கண்டபடி பேச முடியாது, பொறுப்போடு தான் பேசணும். அவர் இஷ்டத்துக்கு என்னன்னா இல்லை, சமூக கடமை இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். ஏதோ சும்மா நாங்கள் ஜட்ஜாக ஒர்க் பண்ணோம், வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது கடமை உணர்வோடு வேலை செஞ்சுட்டு இப்போ நீங்கள் கைத்தட்டத்துலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்ணியத்துடனும் இருக்கணும், அது இதுலேயும் இருக்கணும், கட்டுப்பாட்டோடு இருக்கணும். அது நாட் ஃபார் நீதிபதி, ஃபார் எல்லாமே அவங்கவுங்க தே ஷுட் நாட் எக்ஸீட் தர் லிமிட். அது எங்களுக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. அப்புறம் நான் கொஞ்சம் கோர்ட்டில் கொஞ்சம் சத்தம் போட்டிருக்கேன். யாரையாவது மனசை புண்படுத்தி இருந்தால் நான் பகிரங்கமாக இந்த மாமன்றத்தின் முன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.